வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 6th சயின்ஸ் டேர்ம் 1 யூனிட் 6 ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அந்த லெசனோடைய பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். பர்சனல் கிளீன்லினஸ், தன் சுத்தம். ஹைஜீன் இஸ் எ செட் ஆஃப் ப்ராக்டிசஸ் பர்ஃபார்ம் டு ப்ரிசர்வ் ஹெல்த். தூய்மை அப்படின்றது உடல் நலத்தை காப்பதற்காக கடைபிடிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள். According to the World Health Organization WHO, hygiene refers to conditions and practices that helps to maintain health and prevent the spread of diseases. உடல் நலத்தை பராமரிக்கவும் நோய்கள் பரவுவதை தடுக்கிறதுக்கும் உதவக்கூடிய நிலை, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தூய்மை, ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அதிகமாக பரவக்கூடிய நோய் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொரோனா. அதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை பயன்படுத்துகிறோம்? மாஸ்க் போட்டுக்கிறோம், சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிக்கிறோம். வெளியில் எங்கேயா போயிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கையில் தண்ணீர் பயன்படுத்த முடியாத நேரங்களில் சானிடைசர் பயன்படுத்துகிறோம். பெரியவங்களாக இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு தடுப்பூசி இல்லை, பெரியவங்களாம் தடுப்பூசி போட்டுக்கிறோம். ஸோ ப்ரிவெண்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ், இந்த வகை வழிமுறைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். பர்சனல் ஹைஜீன் இன்வால்வ்ஸ் தோஸ் ப்ராக்டிசஸ் பர்ஃபார்ம்டு பை அன் இண்டிவிஜுவல் டு கேர் ஆஃப் ஒன்ஸ் பாடி ஹெல்த் ஆஸ் வெல் அஸ் த்ரூ கிளீன்லினஸ். தன் சுத்தம் அப்படின்றது ஒருத்தங்க சுத்தமாக இருந்து உடல் ஆரோக்கியத்திலையும் நலனிலையும் அக்கறை கொள்வதற்கான வழிமுறைகளை மேற்கொள்வது. இட் இன்க்ளூட்ஸ் சர்ச் பர்சனல் ஹேபிட்ஸ் சாய்ஸஸ் அஸ் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி வி பாத், வாஷ் ஹேண்ட்ஸ், ட்ரிம் ஃபிங்கர் நெயில்ஸ் அண்ட் சேஞ்ச் க்ளோத்திங். It also includes attention to keep surfaces in the home, workplace, including bathroom facilities clean and pathogen free. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் தான். தினமும் குளிக்கிறது, கைகளை கழுவுறது, நகங்களை சுத்தமாக வச்சுருக்கிறது, குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை சுத்தமான ஆடைகளை அணிகிறது, இது எல்லாமே பர்சனல் ஹேபிட். அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் சுத்தமாக இருந்தால் போதுமா? நம்ம வீடும் சுத்தமாக இருக்கணும். நம்ம வேலை செய்யக்கூடிய இடம், வீடு, கழிவறை சுத்தம் ரொம்ப முக்கியம், அங்கேயும் சுத்தமாக இருக்கணும். க்ளீன் அண்ட் பேத்தகன் ஃப்ரீ, நோய்க்கிருமிகள் இல்லாததாக அந்த இடங்களை சுத்தமாக பராமரிக்கணும். பர்சனல் ஹைஜீன் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஃப் கிளீன்லினஸ். காம்பனன்ட்ஸ் ரெக்கமெண்டட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஃப் கிளீனிங். ஐ ஹைஜீன், கண் தூய்மை, எவ்ரி மார்னிங் அண்ட் வென்எவர் த ஃபேஸ் இஸ் dirty. தினசரி காலையிலையும் முகம் அசுத்தம் அடையும் போதும் கண்களை சுத்தப்படுத்தணும். ஹேர் ஹைஜீன், வீக்லி ட்வைஸ், ப்ரிஃபர்லி ஒன்ஸ் இன் எவ்ரி அதர் டே. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு குளிக்கணும், இல்லை அப்படின்னா வாரம் 2 முறை தலைக்கு குளிக்கிறது நல்லது. பாடி ஹைஜீன், ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எ டே, ஒரு நாளைக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை குளிக்கலாம். ஓரல் ஹைஜீன், வாய் தூய்மை, ப்ரஷிங் ட்வைஸ் எ டே, ரின்சிங் ஆஃப்டர் ஈச் மீல், ஒரு நாளைக்கு 2 தடவை பல்லு விளக்கணும், சாப்பிட்ட பிறகு வாய்களை கொப்பளிக்கணும். ஃபீட் ஹைஜீன், எவ்ரிடே, பாத தூய்மை, தினந்தோறும் பார்த்துக்கணும். ஹேண்ட் ஹைஜீன், எவ்ரி டைம் ஆஃப்டர் டச்சிங் கண்டாமினேட்டட் சர்ஃபேஸஸ், எவ்ரி டைம் பிஃபோர் ஈட்டிங் அண்ட் டச்சிங் க்ளீன் சர்ஃபேஸ். சுத்தமான பகுதியை தொடும்போதும் சாப்பிட முன்பும் கைகளை சுத்தமாக கழுவணும். சுத்தமானதை தொடுறதுக்கு முன்னாடி கைகளை கழுவணும். கழிவறை, அதாவது டாய்லெட், அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் கைகளை நல்லாக சோப் போட்டு கழுவணும். க்ளோத் ஹைஜீன், ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எ டே, ஒரு நாளைக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை ஆடைகளை என்னது தூய்மையான ஆடைகளை மாற்றிக்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோப்ஸ், நுண்ணுயிர்கள். வென் யூ நெக்லெக்ட் பர்சனல் ஹைஜீன் யூ ஆர் இன்க்ரீஸிங் த ரிஸ்க் ஆஃப் ஃபாலிங் சிக். தன் தூய்மையை, தன் சுத்தத்தை நம்ம அலட்சியப்படுத்தணும் அப்படின்னா நம்ம நோய்வாய்ப்படுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. Let us name some of the disease or conditions caused by microorganisms due to the negligence of personal hygiene. தன் சுத்தத்தை அலட்சியப்படுத்துறதுனால என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படுதுன்னு பார்ப்போம். டயரியா, டூத் டிகே. டயரியா, சீதபேதி, டூத் டிகே, பர்சொத்தை, அத்லெட் ஃபுட், மதுரை ஃபுட், சேற்றுப்புண், ஜாண்ட்ரஃப், பொடுகு. Do you believe that there are some organisms which you cannot see with your naked eye? சில நுண்ணுயிர்களை நம்ம கண்களால் பார்க்க முடியாது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? எஸ், மைக்ரோப்ஸ் cannot be seen without the help of microscope. மைக்ரோஸ்கோப் உதவி இல்லாமல் மைக்ரோப்ஸை நம்மளால் பார்க்க முடியாது.
Most of the microbes belong to four major groups: bacteria, virus, protozoa, fungus. பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, பூஞ்சைகள் இது எல்லாமே மைக்ரோஸோட 4 மேஜர் குரூப்ஸ். பாக்டீரியா ஆர் ஸ்மால் ப்ரோகாரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். பாக்டீரியா அப்படின்றது மிக சிறிய ப்ரோகாரியாட்டிக், அதாவது இட் டஸ் நாட் ஹேவ் நியூக்ளியஸ். பாக்டீரியல் செல்ஸ் do not have nucleus and do not usually have membrane bound organelles. இது உட்கரு கிடையாது, பொதுவாக செல் சவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளை கொண்டிருக்காது. பாக்டீரியா கேன் எக்ஸிட் as independent organism or as parasite. ஒட்டுண்ணி அல்லது தன்னிச்சையாக இருக்கக்கூடிய நுண்ணீராகவோ காணப்படும். தே இன்வாட் டிஷ்யூஸ், அவை திசுக்களை தாக்கக்கூடியவை. தே ப்ரொடியூஸ் பஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் வேஸ்ட். நமக்கு ஏதாவது புண்ணு இருந்தது அப்படின்னா அந்த புண்ணில் சீல் வர்றது, அது இல்லைன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியதுக்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னா பாக்டீரியா. பாக்டீரியல் டிசீஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். பாக்டீரியா நோய்கள் எப்படி பரவுது? மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஃபஸ்ட்டு ஒன் காலரா. காலரா என்ன சொல்கிறோம்? வயிற்றுப்போக்கு. கண்டாமினேட்டட் வாட்டர், அசுத்தமான நீர். மூடி வைக்காமல் இருக்கக்கூடிய நீர், ஓப்பனாக இருக்கக்கூடிய இடங்களில் தண்ணீரை எடுத்து குடிக்கிறது, அது மாதிரி இருக்கிறதுனால நமக்கு காலரா வயிற்றுப்போக்கு ஏற்படுது. நிமோனியா, காய்ச்சல். அப்படின்னா யாராவது இன்ஹலேஷன் ஆஃப் ஏர்பார்ன் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் எ ஸ்னீஸ் ஆர் காஃப், இரும்பும்போது தும்பும்போது வெளிப்படக்கூடிய நீர்த்தீவளைகள் காற்றிலேயே இருக்கும், அதை சுவாசிக்கும் பொழுது நமக்கு நிமோனியா ஏற்படும். டெட்டனஸ், கக்குவான். கண்டாமினேஷன் ஆஃப் wounds வித் த பாக்டீரியா, பாக்டீரியாவால் தாக்கப்பட்ட காயங்களால் ஏற்படக்கூடியது. டியூபர்குலோசிஸ், காசநோய். இன்ஹலேஷன் ஆஃப் ஏர்பார்ன் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் ஸ்னீஸ் ஆர் காஃப். இப்போது யாராவது உடம்பு சரியில்லை, சளி காய்ச்சல் இருக்குன்னா இரும்புறாங்க தும்புறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த இரும்பல் தும்புதல் மூலமாக சளி காற்றில் பரவும். அந்த நோய் கிருமிகள் வெளியில் இருக்கும், அதை யாராவது சுவாசித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த நோய் பரவும். காற்று மூலமாக பரவக்கூடிய முக்கியமான நோய் என்னது அப்படின்னா டியூபர்குலோசிஸ். அவங்க சில நேரம் அந்த டியூபர்குலோசிஸால் பாதிக்கப்பட்டவங்க சளி துப்பும் பொழுது என்ன பார்த்தோன்னா ரத்தம் அதோடைய வரும். இந்த டியூபர்குலோசிஸ் எப்படி காற்று மூலமாக பரவுதோ அதே மாதிரி கொரோனாவும் காற்று மூலமாக பரவுது. அப்போ யூஸ்வலாக என்ன பண்ணணும்? இரும்பும் பொழுதும் தும்பும் பொழுதும் ஒரு கர்ச்சீஃபை நம்ம யூஸ் பண்ணினோம் அப்படின்னா மற்றவர்களுக்கு நோய் பரவாமல் இருக்கும். டைஃபாய்டு. கண்டாமினேட்டட் ஃபுட் ஆர் வாட்டர், அசுத்தமான உணவு அல்லது நீர். இப்போ நம்ம ரோடு சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய தின்பண்டங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கவர் பண்ணாமல் அப்படியே இருக்கும். அதில் காற்றுல இருக்கக்கூடிய தூசிகள்லாமே அதில் விழும். அதை நம்ம அப்படியே சாப்பிடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டைஃபாய்டு காய்ச்சல் வரும். வைரஸ். Virus is an infective agent that typically consists of nucleic acid molecule in a protein coat. வைரஸ் தொற்று ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணி. It replicates only inside the cell of other living organism. இது மற்றொரு உயிரினங்களில் புகுந்து பெருக்கமடைகிறது. வெளியில் இருக்கும்பொழுது உயிரற்றதாகவும் மனிதனோட உடம்புக்குள்ளே போகும்பொழுது உயிருள்ளதாகவும் மாறும். வைரஸ் கேன் இன்ஃபெக்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் லைக் பிளான்ட், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம். இது அனைத்து உயிரினங்களையும், அதாவது தாவரங்கள், விலங்குகள், மைக்ரோ ஆர்கானிசம் அனைத்தையும் பாதிக்கும். தே இன்வாட் லிவிங் நார்மல் செல்ஸ் அண்ட் யூஸ் அ செல் மிஷினரி டு மல்டிப்ளை. அவை உயிருள்ள செல்லுக்குள்ளே புகுந்து செல்களுடைய கூறுகளை பயன்படுத்தியே பெருக்கமடைகிறது. They can kill, damage or change the cells and make you sick. அது செல்களை அடித்து பாதிப்படை செய்து இல்லைன்னா மாற்றமடை செய்து நோய்வாய்ப்பட காரணமாக இருக்குது. Diseases caused by virus: common cold, சாதாரண சளி, இன்ஃப்ளூன்சா, ஹெப்பாட்டிட்டிஸ், மஞ்சள் காமாலை, போலியோ, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், மிசல்ஸ், தட்டம்மை. இந்த நோய்கள் எல்லாமே வைரஸால் பரவக்கூடியது. இப்போது இந்த வைரஸோடு சேர்ந்து என்ன வைரஸ் இருக்குது? கொரோனா வைரஸ் ஒன்றும் சேர்ந்துருக்கு. Choose the correct answer. Our body needs dash for muscles building protein. Scurvy is caused due to the deficiency of vitamin C. Calcium is an example for minerals.
Bacteria are very small prokaryotic microorganisms. We should include fruits and vegetables in our diet because they are rich in minerals and vitamins. State true or false. If false, write the correct statement. There are 3 main nutrients present in food. False. False, there are 6 main nutrients present in food. Fats are stored as energy by our body. True. All bacteria have flagella. False. Not all bacteria have flagella. Only some bacteria have flagella. Fourth one, iron helps in the formation of hemoglobin. True. Virus can grow and multiply outside host. False. Virus can grow and multiply inside host. Fill in the blanks. Malnutrition leads to deficiency. Iodine deficiency leads to goiter in adult. Vitamin D deficiency causes rickets. Typhoid is transmitted due to contamination of food and water. Influenza is a virus disease. Complete the analog. Rice, carbohydrate, pulses, protein. Vitamin D, rickets. Vitamin C, scurvy. Iodine, goiter. Iron, anemia. Cholera, bacteria, smallpox, virus. Vitamin A, night blindness. Vitamin B, beriberi. Vitamin C, scurvy. Vitamin D, rickets. Vitamin E, sterility. Room letter 6, complete the diagram. Nutrients, fat, nutrients, minerals, vitamins, water, carbohydrate, protein. Room letter 7, answer very briefly. Write 2 examples for each of the following food items rich in fat, vitamin deficiency diseases. A. Food items were rich in fat, egg yolk, meat. Vitamin deficiency diseases. First one, vitamin C, scurvy. Vitamin D, rickets. Second one, differentiate between carbohydrate and protein. Carbohydrate, protein tabulation, energy giving component of the food. Carbohydrate, protein, it is bodybuilding food. The sources of carbohydrate are nuts, fruits, rice and maize. The sources of protein are pulses, soya bean, nuts, egg and fish. Third one, define balanced diet. Page number 89, a diet should contain adequate amount of all the necessary nutrients required for healthy growth and activity. Third question answer. Fourth one, why should fruits and vegetables not be washed after cutting? We should not wash the fruits and vegetables after cutting because the minerals and protein in the fruits and vegetables will also be washed away. Fifth one, mention any 2 viral diseases. AIDS, hepatitis. Sixth one, what are the main features of a microorganism? Microorganism will be seen with the help of microscope. They are very small in size. Roman letter 8, answer in detail. Tabulate the vitamins and their corresponding deficiency diseases. Serial number, vitamin deficiency diseases. 1. Vitamin A, night blindness. Vitamin B, beriberi. Vitamin C, scurvy. Vitamin D, rickets. Vitamin E, sterility. Vitamin K, weakness of bones and teeth.